வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமுக்கான யூனிட் 8ல் தமிழ் இலக்கிய வரலாற்றில் 10 பாட்டு நூல்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 8 தொகை நூல்களில் 8 நூல்களும் நேற்று வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 பாட்டு நூல்கள். ஸோ இந்த 10 பாட்டு நூல்கள் 10 பாடல்கள் இருக்குல்லையே, அந்த பாடல்கள் எழுதின ஆசிரியர்கள் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆசிரியர் 2 பாடல்கள் கூட எழுதியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க 2 பேரும் அப்படிதான், நக்கீரரும் கடிகளூர் உருத்திரக்கண்ணனார். இவங்க 2 பேரும் 2 10 பாடல்களை எழுதியிருக்காங்க. ஸோ நக்கீரர் பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்பாடையும் நெடுநல்வாடையும் எழுதியிருக்காரு. கடிகளூர் உருத்திரக்கண்ணனார் பெரும்பானாற்று படை பட்டினப்பாலை, இது 2 எழுதியிருக்காங்க. அடுத்து மதுரை காஞ்சி. இந்த 10 பாடல்கள்லயே ரொம்ப அளவுல பெரியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூல் தான் பெரியது. அதே அளவில் சிறியது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு தான் இருக்கிறதுலே சிறிய அளவு உள்ள பாட்டு. ஓகே, மதுரை காஞ்சி எழுதியவர் மாங்குடி மருதனார். சிறுபானாற்று படையை எழுதியவர் நல்லூர் நத்தனார். அண்ட் குறிஞ்சிப்பாட்டு, ஸோ குறிஞ்சிப்பாட்டுனாலே கபிலர் தான். அடுத்து மலைப்படுகடாம் எழுதினது பெருங்கௌசினார். முல்லைப்பாட்டு நம்பூதனார். பொருநராற்றுப்படை முடத்தாம கன்னியார். ஸோ இந்த 10 பாடல்களையும் எழுதினவங்க யாரு அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த 10 பாட்டு முழுவதுக்கும் உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நச்சினார்க்கினியார். உச்சிமேல் புலவர்கொள் நச்சினார்க்கினியார் என்று அழைக்கப்படுறாரு. அதே இதில் பட்டினப்பாலைக்கும் முல்லைப்பாட்டுக்கும் சிறந்த உரை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். ஸோ இது 2யும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உரையாசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முல்லைப்பாட்டும் குறிஞ்சிப்பாட்டும். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த முல்லைப்பாட்டும் குறிஞ்சிப்பாட்டும் பார்த்தீங்கன்னா அகப்பொருள் நூல்கள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 10 பாட்டில் அகப்பொருள் நூல்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதில் 2 தான் முல்லைப்பாட்டும் குறிஞ்சிப்பாட்டும். முல்லைப்பாட்டுங்கிறது என்னன்னா ஒழுக்கத்தை பற்றி கூறக்கூடிய நூல் தான் முல்லைப்பாட்டு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் அப்படின்னா நெஞ்சாற்று படை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நெஞ்சாட்சி படுத்த என்ற தொடரை வைத்து இதனை நெஞ்சாற்றுப்படை, இந்த தொடர் வர்றதுனால நெஞ்சாட்சி படுத்த அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர் வர்றதுனால இது நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ கேட்கலாம், நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படக்கூடிய 10 பாட்டு நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா முல்லைப்பாட்டு. ஸோ இந்த நூலோட ஆசிரியர் ஏற்கனவே பார்த்தோம், நம்பூதனார். அதாவது காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் தான் நம்பூதனார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்பூதனார், அதில் பூ வருது, முல்லை பூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆசிரியர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் ஏற்கனவே முல்லைப்பாட்டில் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், அளவில் சிறியதுன்னு பார்த்தோம். அதாவது இதில் கம்மியான அடிகள் தான் இருக்குது. மொத்தமே 103 அடிகள் தான் இருக்குது. அதனால இது பாடல் வரிசையில் அளவில் சிறியதாக இருக்குது, குறைந்த அடிகளை கொண்டது. எத்தனை அடினா 103. அடுத்து என்ன பா வகையால் ஆனதுன்னா நேரிசை ஆசிரியர் பா. ஏற்கனவே பார்த்தோம் முல்லைப்பாட்டிற்கும் பட்டினப்பாலை சிறந்த உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். ஸோ உரை ஆசிரியர் கேட்டாங்கன்னா மறைமலை அடிகள். அண்ட் சிறப்புகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த 10 பாட்டு நூல்கள்லேயே இதுல மட்டும்தான் பாட்டுடை தலைவன் அப்படின்னு சொல்லி யாரையுமே மென்ஷன் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பாட்டுடை தலைவன் குறிக்கப்படாத ஒரு 10 பாட்டு நூல் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா முல்லைப்பாட்டு தான். அது மட்டும் இல்லாமல் அகப்பொருள் ஆகிய காதல் ஒன்றை விளக்குவதே இதன் நோக்கம். ஸோ காதல் மட்டும்தான் இந்த முல்லைப்பாட்டில் விளக்கப்படுகிறது. அடுத்து யவனர் இயற்றிய புலித்தொடர் சங்கிலியும் பாவை விளக்கு. பாவை விளக்கு எதுல மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டில். உடம்பின் உரைக்கும் உரைநாவின் படம்புகு மிளச்சர்களும் நாளிகை வட்டில் கொண்டு நாளிகை அறியும் பழக்கம். நாளிகைனா கிழமை, ஓகேவா, நாட்கள் கண்டுபிடிக்கிறது. அடுத்து நாளிகையை கணக்கிட்டு உரைக்கும் நாளிகை கணக்கரும் பற்றிய குறிப்பு. ஸோ நாளிகை அறியக்கூடிய பழக்கம், அது சொல்லக்கூடிய கணக்கர் பத்தினர் குறிப்புகள் எல்லாமே முல்லைப்பாட்டில் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பெருமுது பெண்டீர் விரிச்சி கேட்கும் பழக்கமும் நெல்லையும் மலரையும் கோயிலுக்கு கொண்டு செல்லும் வழக்கமும், அப்புறம் யானைகளை பழக்கும் விதமும் யானைகளை வட சொற்களால் பழக்கினர் என்பதும் மகளிரும் போர்க்களம் சென்றனர் என்பதும் போன்ற செய்திகள் இந்த முல்லைப்பாட்டில் குறிக்கப்படுகிறது. ஸோ பாவை விளக்கு பற்றி, அது ரொம்ப முக்கியம், ஏன்னா அது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. பாவை விளக்கு பற்றி குறிக்கக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. அடுத்து மகளிரும் போர்க்களம் சென்றாங்க அப்படிங்கிறது சொல்றதும் முல்லைப்பாட்டு தான். அடுத்து காதலன் போர் கடமையை மேற்கொண்டு பிரிந்து சென்ற போது அவன் வெற்றியோடு திரும்பி வருதலை எதிர்பார்த்து காதலை தன் வீட்டில் பொறுமையுடன் பிரிந்திருத்தலே
முல்லைத்திணை. ஸோ முல்லைத்திணைங்கிறது காதலை மட்டும்தான் குறிப்பிடுதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்படி எந்த முல்லைத்திணையில் என்ன மாதிரியானது இருக்கும் அப்படின்னா, காதலன் வந்து போருக்கு போயிடுவான். ஸோ அவன் வந்து வெற்றியோடு திரும்பி வரணும்னு சொல்லி காதலி வந்து வீட்டில் பொறுமையோடு காத்திருக்கிறது தான் வந்து முல்லைத்திணை. அடுத்து இதில் உள்ள பாடல்கள் பார்க்கலாம். செரியிலை காயா அஞ்சனம் மலர முறியினர் கொன்றை நன்பொன் கால கோடல் குவிமுகை அங்கை அவிழத்தோடு ஆர் தோன்றி குருதி பூப்ப. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மலர்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் காயா அப்படிங்கிற மலர் வந்து கருப்பு வண்ண மலர்னு சொல்கிறாங்க. கொன்றை பூ வந்து பொன் வண்ண கலரில் இருக்குமா. அடுத்து வெண்காந்தல் வந்து கை மாதிரி நம்ம கைகள் போன்ற மலர். அது செங்காந்தல்னா செம்மை அப்படின்னாலே சிவப்பு மலர். ஸோ இது கேட்கலாம், இந்த பூ வந்து என்னென்ன நிறத்தில் இருக்குன்னு கேட்டாங்க, இல்லை எதை மாதிரி இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், முல்லைப்பாட்டில் என்னென்ன பூக்கள் பற்றி சொல்லியிருக்காங்க, காயா, கொன்றை, வெண்காந்தல், செங்காந்தல். அதுதான் இந்த பாடல் வரிகளில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்த அகப்பொருள் நூல் 10 பாட்டில் உள்ள அகப்பொருள் நூலில் ஒன்று வந்து குறிஞ்சிப்பாட்டு. ஸோ குறிஞ்சிப்பாட்டில் வந்து களவொழுக்கத்தை சிறப்பித்து கூறுவது. நம்ம என்ன பார்த்தோம், முல்லைப்பாட்டில் வந்து காதலை பற்றி சொல்லும், அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடியதுன்னு பார்த்தோம். குறிஞ்சிப்பாட்டில் களவொழுக்கத்தை சிறப்பித்து கூறுவதான் குறிஞ்சித்திணை. ஓகேவா. ஸோ இதை வந்து நச்சினார்க்கினியாரும் பரிமேல் அழகரும் குறிஞ்சிப்பாட்டை எப்படி சொல்கிறாங்கன்னா பெருங்குறிஞ்சி அப்படின்னு சொல்லி சிறப்பித்து அழைக்கிறாங்க. பெருங்குறிஞ்சி அப்படின்னு சொல்லி அழைத்தவர்கள் வந்து நச்சினார்க்கினியாரும் பரிமேல் அழகரும். அடுத்து கபிலர் தான் இந்த குறிஞ்சிப்பாட்டை இயற்றினார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஆரியவரசன் பிரகத்தனுக்கு தமிழ்ச்சுவையினையும் அகப்பொருள் மரபினையும் உணர்த்துறதுக்காக தான் இந்த நூலை வந்து கபிலர் இயற்றியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யாருக்காக இயற்றியிருக்காருன்னா ஆரியவரசன் பிரகத்தன். அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா வகை. அது வந்து நேரிசை ஆசிரியப்பா வகை முல்லைப்பாட்டு. இது வந்து ஆசிரியப்பா வகை. அண்ட் இதோட அடிகள் பார்த்தீங்கன்னா 261 அடிகளை கொண்டு இந்த பாட்டு இருக்கும். இதுக்கு காப்பிய பாட்டு அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுனையில் நீராடல், 99 மலர்களை குவித்து மகிழ்தல், தலைவனது அழகை புனைதல், தலைவனின் காதல் உறவு, மாலை கால வருணனை, அடுத்து தலைவன் வரும் வழியின் அருமை போன்ற காப்பிய தன்மையுடைய செய்திகள் வந்து இதில் இருக்கிறதுனால இதுக்கு காப்பிய பாட்டு அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. அண்ட் இதில் மெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 99 மலர்கள், 99 மலர்களோட பேர்கள் வந்து குறிஞ்சிப்பாட்டில் மென்ஷன் ஆயிருக்கும். அந்த மலர்களை பற்றி சொல்லக்கூடியது குறிஞ்சிப்பாட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா தோழி சாதுரியமாக பேசுந்திறனை வைத்து நோக்கினால் இது ஒரு உளவியல் பாட்டு. ஸோ காப்பிய பாட்டும் காப்பியத்தன்மை இருக்கிறதுனால காப்பிய பாட்டுன்னு சொல்கிறாங்க. தோழியோட பேச்சு திறனை வைத்து பார்க்கும்போது இது ஒரு உளவியல் பாட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்புகள். ஸோ குறிஞ்சிப்பாட்டுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, தோழி வந்து செவிலிக்கு தலைவியின் பொருட்டு அறத்தோடு நிற்பதாக கூறுகிறது. அடுத்து இதோட துறை வந்து அறத்தோடு நிற்றல். ஸோ குறிஞ்சிப்பாட்டு எந்த துறையை சார்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா அறத்தோடு நிற்றல் துறை சார்ந்தது. இதில் முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இந்த 3 பொருட்களையும் கொண்டு பாடப்பட்டதான் நம்மளுடைய குறிஞ்சிப்பாட்டு. அடுத்து தலைவி ஆயக்கூட்டத்துடன் புனலாடியதும் பூக்கொய்தலும் நெஞ்சையலும் ஓவியமாக தீட்டப்பட்டுள்ளன. இதில் வந்து அந்த கதைகள் எல்லாமே ஓவியமாக தீட்டப்பட்டிருக்கு. அடுத்து செங்காந்தல் பூவிலிருந்து புமுகு அப்படின்னு சொல்லக்கூடிய மலை எருக்கம் பூ வரைக்கும் மொத்தம் 99 பூக்கள் வந்து இந்த பாடலில் வர்ணிக்கப்பட்ட. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 99 பூக்களை பற்றி வர்ணிக்கப்பட்ட பாடல் எதுன்னு கேட்டாங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு. அண்ட் இதில் 30க்கும் மேற்பட்ட உவமைகள் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த பாடலில். அடுத்து இதோட பாடல் வரி பார்த்தீங்கன்னா நேரிரை முன்கை பற்றி நுமர்த்தர நாடு அறிநல் மனம் அயர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரிகள் குறிஞ்சிப்பாட்டில் வரக்கூடியது. ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த அகப்பொருள் நூல்களில் ஃபஸ்ட்டு 2 நம்ம முல்லைப்பாட்டும் குறிஞ்சிப்பாட்டும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். மிச்சம் இருக்கக்கூடியது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.